வணக்கம். வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி வீடியோவில் ஒன் பாட் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் அடிக்கடி எங்கள் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுப்பேன். உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு பெரிய சைஸு பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப முறுமுலாக வதக்கணும் அப்படிலாம் கிடையாது. லைட்டாக இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 2 தக்காளி, அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், இதோட சேர்த்து வதக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கினோம்னா சீக்கிரமே வதங்கிடும். தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இது கூட கருவேப்பிலையும் காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் வீட்டில் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இது இந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் ரெகுலராக என் பையனுக்கு இது செஞ்சு கொடுக்குறது தான். நான் அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் சொல்லி அவங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 100 கிராம் போல் பச்சை பயிறு, அதை வந்து நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை கழுவிட்டு சுத்தம் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அரிசி வந்து கொஞ்சம் பெரிய டம்ளரு, 1 டம்ளர் அரிசி. அதனால் ஒரு 4 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்புறம் கொஞ்சம் வெதுன்னு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு வச்சுருந்தேன். இது வந்து ரேசன் அரிசி, நாங்கள் டெய்லி ஆக்கிற ரேசன் அரிசி தான். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதோட சேர்த்துருக்கேன். பச்சை பயிரும் அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நீங்கள் நார்மலாக ஆக்கிற பொன்னி அரிசியிலையும் செஞ்சுக்கலாம், பாஸ்மதி ரைஸில். ஏன்னா தண்ணியோட அளவு தான் கொஞ்சம் முன்ன பின்ன ஊற்ற வேண்டியிருக்கும். வழக்கம்போல் பாஸ்மதி ரைஸ்னால் பருப்பும் சேர்த்து போட்டிருக்கோம். அதனால் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே இப்போது 2 சேர்ந்து ஈக்குவலாக வந்துடும். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 2 ஈக்குவலாக 1 போல். அரிசி வந்து சாதம் வந்து குழையக்கூடாது, கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி கரெக்டாக தண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த 1 டம்ளர் அரிசி தான் நான் சேர்த்துருந்தேன், அதனால் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும். அந்த அரிசி வேகிறதுக்கும் பச்சை பயிர் வேகிறதுக்கும் எனக்கு சரியாக இருக்கும். ஏன்னா ரெகுலராக இதே மெத்தடில் வைக்கிறதுனால தான் நான் தண்ணியும் இதே அளவில் கரெக்டாக நான் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ உப்பை பார்த்து கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ வந்து ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். விசில் போட்டு ஹை ஃப்ளேம்லேயே 3 விசில், குறைக்கலாம் வேண்டாம். அப்போ தான் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொலன்னு இருக்கும். காரத்துக்கு ஒரு 4 வத்தல், ஒரு ஸ்பூன் போல் மல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10-12 வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வெறும் வானலியில் கொஞ்சம் ட்ரையாக வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வறுக்க வேண்டாம், சும்மா ட்ரையாகவே வறுத்துக்கலாம். இந்நேரத்தில் வந்து ஒரு 2 வெள்ளைப்பூடை தோல் உரித்து, இல்லை தோல் உரிக்காமல் போட்டு கூட வதக்கிக்கலாம். நான் போட மறந்துட்டேன். இதில் நல்லா ஒரு கைப்பிடி போல் துருவின தேங்காய் இதையும் போட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுட்டு ஆரவும் மிக்ஸி ஜாருக்கு மாதிரி பவுடராக இதை வந்து திருப்பி வச்சுக்கணும். ஏர் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். ஆஹா, செம்ம சூப்பராக இருக்குதா! அரிசி பச்சை பயிறு எல்லாமே நல்லா வந்திருக்கு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அடியில் இருக்கிற அரிசி மேலெல்லாம் ஒன்று போல் ஈவனாக இருக்கணும். அதனால் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். நான் 3 டம்ளர் தண்ணி வச்சது எனக்கு கரெக்டாக இருந்தது. இது நீங்கள் பொன்னி அரிசி வைக்கிறதா இருந்தால் 2-2.5 டம்ளர் வச்சாலே கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தாராளமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு, உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, வறுத்து அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருந்த பொடியை வந்து இதோட சேர்த்து அடுப்பு தீயை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா பொருள் வந்து கருகி போயிடக்கூடாது. இந்த வறுத்த அந்த மசாலா பவுடரை அந்த எண்ணெயில் போட்டு லேசாக அந்த சூடு காட்டும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அரோமா வரும், சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வேணால் 2 கிளறிக்கலாம். இது இந்த மசாலாவோட கொஞ்சம் பச்சை வாசனை லைட்டாக போகணும். ஆனால் அதோட உண்மையான அந்த மசாலாவோட வாசனை சூப்பராக சோறில் இறங்கணும். அதனால் கருக்க விட்டுறக்கூடாது. இதை வந்து அப்படியே அந்த சாதத்தில் வந்து கொட்டிக்கலாம். நல்லா வலிச்சு விட்டு இதை வந்து நல்லா கொட்டிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஆஹா, மசாலா உண்மையிலே இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்கிறது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே முதலே சொன்னேன்ல, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வித்தியாசமாக இருக்கே, லாஸ்ட்டில் இந்த மசாலா போட்டு செய்கிறது சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலை போட்டுட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு பரத்தி விட்டுட்டு கொஞ்சமாக மேலாப்பில் கொஞ்சம் நெய் இருந்துச்சுன்னா ஊற்றி ஒரு 5 நிமிஷம் போல் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா ஊற்றினால அது எல்லாமே நல்லா செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா லைட்டாக கிளறி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். இது பெருசாக சைடிஷ் எதுவும் தேவைப்படாது. வத்தல் இல்லை அப்பளம்
ஏதாவது இருந்தாலே போதும், செம்மையாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பச்சை பயிறு சாதம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்பை விதைத்து அன்பை விருப்போம். நன்றி.